அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 26 முதல் அடுத்த 7 நாட்கள் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்கு 28ஆம் தேதிக்கு பிறகு நுழையக்கூடிய சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பதும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தடுமாற்றம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமும் சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்கிறது. சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் உச்சம் பெறுவதால் எந்த விதமான விருப்பமாக இருந்தாலும் கலைத்துறை, அரசியல் துறை, உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் மிக சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பல பணிகள் அமைவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக 4, 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான புதனும் சூரியனும் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சந்திரனும் அவர்களுடன் இணைந்து 28, 29 ஆகிய தேதிகளை வலு சேர்க்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் உறுதியாக சூரியன், சந்திரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது 29, 28 ஆகிய தேதிகளில் அமாவாசை தினமானது வருகிறது. எனவே அன்றைய தினங்களில் உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையில சிக்கல்கள் சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து விலகுவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். எனவே கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சந்திரன் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனும் சூரியனும் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையில பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அது மட்டுமல்லாது இந்த கிரகநிலைகள் இணைந்து லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகுவதோடு நல்ல வளர்ச்சியும் சிறப்பான முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அலைச்சல் சிரமம் பெரிய அளவில் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாயும் கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் லாபம்
லாபமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் பல்வேறு வகையில நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்ல வெற்றி இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சனி பகவானின் அமைப்பு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விளக்குவதோடு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கைகூடுகிறது. தொழில்துறை ரீதியான புதிய சந்தர்ப்பங்கள் பல வகையில் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருங்க. நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் கனகச்சிதமான முன்னேற்ற வாய்ப்பை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் 9 இந்த வாரத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே குருவின் அமைப்பால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமையும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான அலைச்சல் சிரமம் காரிய தடைகள் போன்றவை முற்றிலும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமத்திலும் கேது ஜென்மத்திலும் வீற்றிருக்கின்றன. ராகு சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக கேதுவும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஜென்மராசியை விட்டு மிக விரைவில் விலக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பாலும் மனக்குழப்பம் விலகும். பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக பல்வேறு வகையான விஷயங்கள் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு